அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உடல்நிலை குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. மார்ச் 21 அன்று வெளியாகிய 2 காணொளிகள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அவரது உடல் மற்றும் மனநிலை குறித்து மீண்டும் விவாதம் தீவிரமடைந்துள்ளது. முதல் காணொளியில் புளோரிடாவில் உள்ள மார்-ஆ-லாகோவுக்கு வந்தடைந்த ட்ரம்ப் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தின் படிகளில் இறங்கும் போது சற்று தள்ளாடியபடி இறங்குவதாக காணொளிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் தனது கையை பற்றிக் கொண்டு சோர்வதாக தோற்றமளித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அதே நாளில் வெள்ளை மாளிகையில் கடற்படை கால்பந்து அணியை கௌரவிக்கும் நிகழ்வில் எடுத்த மற்றொரு காணொளியில் ட்ரம்ப் ஒரு சிறிய மேசையில் அமர்வதற்கு சிரமப்படுவதான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன. மெதுவாக அமர்ந்து மேசையை பற்றிக் கொண்டு உடலை நிலைநிறுத்தும் அவரது செயல்பாடுகள் உடல்நிலை குறித்த சந்தேகங்களை அதிகரித்துள்ளன. இதற்கு முன்னரும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் ட்ரம்பின் உடல்நிலை தொடர்பாக பல அறிக்கைகள் வெளியாகியிருந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் அவரது கழுத்தில் காணப்பட்ட சிவப்பு புள்ளி மற்றும் தடிப்பு குறித்து வெள்ளை மாளிகை மருத்துவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.